ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்த்தாண்டம் குக்கிங். இன்னைக்கு நம்ம மார்த்தாண்டம் குக்கிங்கில் ஒரு வெரைட்டியான மெத்தடில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லா மீனுக்கும் இதே மாதிரி பண்ணலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நான் சூரை மீன் தான் எடுத்திருக்கேன். மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டைலில் ஒருக்க ஃபிஷ் ஃப்ரை இப்படி பண்ணிங்கன்னா எப்போவுமே பண்ண தோணும். பாருங்கள், இந்த சைஸில் ஒரு மீன் எடுத்திருக்கேன். மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். மிக்ஸி ஜார் எடுத்து 10 சின்ன உள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, 5 வெளுத்துள்ளி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, அப்புறமா கொஞ்சமாக காயத்தூள். காயத்தூள் ரொம்ப கம்மியாக போதும், ஒரு பிஞ்சளவு போதும், ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க. தேவையான அளவு உப்பு. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், உள்ளியில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவு. கடைசியாக ஒரு ½ லெமன் எடுத்திருக்கேன். லெமனோட ஜூஸு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த மசாலையை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கரெக்டாக மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம். தண்ணி சேர்க்காததுனால தேங்காய் எண்ணெய் போதும், டேஸ்ட் நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் எல்லா மசாலையிலையும் மிக்ஸ் ஆகுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மீனில் தடவி எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் மீன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றபடி அளவாக மாற்றிக்கோங்க. இது ரொம்ப காரமாக இருக்காது, பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா மிளகு பொடியோட அளவை கூட்டிக்கோங்க. மசாலா தடவிட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் கரெக்டாக மீனில் பிடிக்கும். டைம் இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரமாவது கண்டிப்பாக வச்சுக்கோங்க. வச்சாதான் கரெக்டாக மசாலா எல்லாம் பிடிக்கும். அப்போ தான் டேஸ்ட் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ண தோணும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெருஞ்சீரகத்தோட வாசனை எதுவுமே வராது, டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதா இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மீனை ஒன்றொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டான வேவாக இருக்கும். அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையில ஒன்றொன்னா சேர்த்துக்கோங்க. வாசனை நல்லா இருக்கும், மீனும் பொடியாது, அதுக்காக தான் சேர்த்துக்கிறது. இருக்கிற எல்லா மீனையும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சிம்பிளா பண்ணி முடிச்சிடலாம். தேவையான பொருட்களும் கம்மி தான், டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க இதை மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.